எதுவும் கிடையாது. ஞானம் வித்து அறிவெல்லாம் கிடையாது. இங்கே செய்யணும். ஆனால் தேவனுக்காக செய், மனசுக்காக இல்லை. நீ பேசிட்டு போயிடலாம். அந்த வார்த்தைக்கு கணக்கு கொடுக்கணும். ஒவ்வொரு வார்த்தையும் காற்றுல மிதக்குது சொல்லிட்டு சயின்டிஸ்ட் சொல்கிறோம். நம்ம பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் காற்றுல மிதக்குதான். ஹல்லேலூயா. அது உதாரணம் பண்ண இப்போ நம்ம கண்ணால் பார்க்கணும். செல்ஃபோனில் பேசுகிற வார்த்தை வருது, மெசேஜ் வருது, எப்படி வருது தெரியல. நம்ம கண்ணுக்கு அடங்கி இருக்குன்னு அநேக காரியங்கள் இருக்கு. யோபு 36 யோபு புத்தகத்தில் 36வது அதிகாரத்தை பார்ப்போம். யோபு 36 11வது வசனம் 12வது வசனத்தை பார்ப்போம். அவர்கள் அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். நான் மெட்ராஸ் வரைச்ச ஜோபில் ஆயிரக்கணக்காக இருக்கும். ஆனால் சத்தியம் தெரியாது, வசனம் தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்போல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஒவ்வொரு இடத்துல 2500 ரூபாய் கிரவுண்டு. இன்னொருத்தர் சொன்னார், இந்து சகோதரர் அவர் சொன்னார் வாங்க சொன்னார். இன்னொரு கிறிஸ்துவ சகோதரர் சொன்னார் வேணாம் வாங்காத, கர்த்தருடைய வருகை சொன்னார். அவர் சொந்த வீட்டில் உட்காந்துருக்காரு, நான் வாங்க. கர்த்தர் சொன்னாரா? வாங்காத சொன்னாரா? இன்னைக்கு அநேகம் அப்படிதான் கள்ள உபதேசம் பண்றாங்க. நகையை போடாத சொல்றாங்க, நீ போடாத. கர்த்தர் நகையை வாங்காத சொன்னார். அவன் மொத்தம் நகை கேட்கறாங்களே, நகையை போடு, வெயிட்டா போடு சொல்றாங்களே. நகையை வாங்காத சொல்ல யாரும், நகை போடாத சொல்றாங்க போதகர். அதை நகையை வாங்கி வைக்கிறதா தப்பு இல்லை. ஒரு சின்ன உதாரணம், ஒரு கதை ஒன்று இருக்கு. ஒரு காட்டுக்குள்ள பெரிய சர்ப்பம் இருந்தது. அந்த காட்டுக்குள்ள அந்த கிராமக்கு போச்சா எல்லாரும் கடுத்தி சாவடிக்கும். அந்த சர்ப்பத்தை பார்த்தா ஓடிடுவாங்க. அந்த பக்கம் ஒரு சன்னியாசி வந்தார். அந்த சர்ப்பம் கடிக்க போச்சு, சர்ப்பம் கடிக்காது சொன்னார். அந்த சன்னியாசிக்கு மரியாதை கொடுத்து அதை அடங்கி, ஆண்டவரை நான் கடிக்க மாட்டேன், அந்த சன்னியாசிக்கு ப்ராமிஸ் வந்துச்சு. அந்த சன்னியாசியும் போயிட்டு பல நாட்கள் கொடுத்து அந்த சன்னியாசி மறுபடியும் அந்த வழிக்கா வரைக்கும் அந்த சர்ப்பம் அடிபட்டு குத்துயிராக கிடக்குது. அந்த சர்ப்பத்துக்கு உயிர் கொடுத்து அவர் என்ன பண்றாரு, என்ன ஆச்சு சொல்லிட்டு அந்த சர்ப்பத்துக்கு பாம்பு கிட்ட கேட்கிறாரு, என்ன நடந்தது சொல்லிட்டு கேட்கறாங்க. அந்த சன்னியாசியை பார்த்து அந்த பாம்பு சொல்லுது, ஐயா நீங்க கடிக்காத சொன்னீங்க, உங்க வார்த்தைக்கு நான் மரியாதை கொடுத்து நான் கடிக்கல சொன்னேன். அப்போதான் அந்த சன்னியாசி சொன்னாரு, புத்தி கெட்ட பாம்பே, உன்னை நான் கடிக்காததான் சொன்னேன், உன்னை சீராத சொன்னா, நீ சீரிந்தாக்கா எல்லா மனுஷன் பயந்து ஓடி இருப்பாங்கல்ல சொன்னார். அது போல நகை நட்டு வாங்கக்கூடாது சொல்லிட்டு சொல்றவங்க பேச்சை நம்பாதீங்க. வீடு வாசல் வாங்க, கர்த்தர் வரைக்கும் விட்டு போவோம். அது வரைக்கும் வாடகை கொடுத்துட்டு மற்றவங்ககிட்ட பிரச்சனை பண்ணி இருக்க முடியுமா? கர்த்தவங்க கொடுக்கறத வாங்கி வைங்க. ஏன் மற்றவங்களாம் வாங்கி வைக்கல? அவங்களாம் மற்றவங்க சொந்த வீட்டில் இல்லையா? அப்போ நமக்கு வேணாமா? நகை போடாத சொல்றாங்க, சரி. மருந்து சாப்பிடாத சொல்றாங்க, நீ போடாத, நீ சாப்பிடாத, எங்களை தடுக்காத. தேவன் எல்லாத்தையும் உண்டாக்குனாரு. ஆனா எதுக்கு சொல்றேன்னு சொன்னாக்கா, எல்லாத்தையும் சொன்னாக்கா குற்றப்படுத்தி பேசாதீங்க. என்ன சிலது இருக்கு தேவனால் உலகத்தால் உண்டானது, அது வேற. தேவன் நமக்கு நன்மையாக தான் உண்டாக்கியிருக்காரு. ஹல்லேலூயா. அதுக்காக மருந்து சொன்னா ஓசுதம் சொல்லப்பட்டிருக்கு, மகிழ்ச்சி. தேவனுடைய வார்த்தை தான் மருந்து. இருந்தாலும் சயின்டிஸ்டுக்கும் தேவனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கு. ஆண்ட சொல்லி தான் அந்த மெடிசனை தயார் பண்றாங்க. உனக்கு தேவைப்பட்டா எடுத்துக்கோ, தேவையில்லைன்னா குறை சொல்லாத. இப்போ இங்க வேதம் சொல்லுது, அவருக்கு அடங்கி அவரை சேவித்தால் தங்கள் நாட்களை நன்மையாகவும் தங்கள் வருஷங்களை செல்வ செய்யமாகவும் செல்வ வாழ்வாகவும் போக்குவார்கள். அடங்காராகில் பட்டயத்துக்கு இரையாகி ஞானமடையாமல் மாண்டு போவார்கள். அடங்கி சேவிங்க, கர்த்தரை அடங்கி சேவிங்க. எது இருந்தாலும் இல்லாத பண்ண கர்த்தரை அடங்கி செய்யுங்க. ஜீவனை கொடுத்துருக்காரு. அநேகருடைய மரணத்தை பார்க்குறேன். புதுவிதமான வியாதிகள், புதுவிதமான கஷ்டங்கள், புதுவிதமான தொல்லைகள் வருது.
தேவனுக்கு முன்னே நீங்கள் மகிமை செலுத்துங்க. தேவன் உங்கள் காரியத்தை மாற்ற கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.